ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: மாற்று எரிசக்தி மற்றும் உயிரி எரிபொருள் பயன்பாட்டுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தெலங்கானா மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ரேவந்த் ரெட்டி நாளை பதவியேற்கிறார். பாரத ரத்னா டாக்டர் BR அம்பேத்கரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. தமிழகத்தில் மிக்ஜாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்திய அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். மாற்று எரிசக்தி மற்றும் உயிரி எரிபொருள் பயன்பாட்டுக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், மின்சார வாகனங்கள் மற்றும் ஹைட்ரஜன் வாகன பயன்பாட்டுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் எத்தனால் எரிபொருள் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஹைட்ரஜன் மூலம் இயக்கப்படும் ட்ரக் வாகன சேவை விரைவில் தொடங்கப்படும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 124 கோடி பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாக கூறினார். 100% அளவிற்கு குடும்ப அட்டைகள் மின்னணு மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இவற்றில் 99% குடும்ப அட்டைகள் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் நுகர்வோர் எந்தவொரு நியாய விலைக் கடையிலும் தங்களுக்கான ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடிவதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மக்களவையில் நேற்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த திமுக உறுப்பினர் திரு செந்தில்குமார் இன்று அவையில் மன்னிப்பு கோரினார். முன்னதாக இன்று அவை கூடியதும் திரு செந்தில்குமார் கூறிய வார்த்தைக்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். இதையடுத்து ஏற்பட்ட அமளி காரணமாக அவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் திமுக மக்களவைத் தலைவர் திரு TR பாலு திரு செந்தில்குமார் கூறிய கருத்து சரியானது அல்ல என்று கூறினார். இதையடுத்து பேசிய திரு செந்தில்குமார், தாம் கூறிய கருத்துக்கள் எந்த சமூகத்தினரையும் புண்படுத்தி இருந்தால் அதற்காக தாம் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அக்கருத்தை தாம் திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். பாரத ரத்னா டாக்டர் BR அம்பேத்கரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ள அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், நாட்டின் அரசியல் சாசனத்தின் சிற்பி என்று போற்றப்படும் டாக்டர் அம்பேத்கர் சமூக நல்லிணக்கத்திற்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர் என்று குறிப்பிட்டுள்ளார். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டுக்காகவும் அவர்களுக்கான அந்தஸ்தை உறுதி செய்வதற்காகவும் பாடுபட்டவர் அண்ணல் அம்பேத்கர் என்று பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், சமத்துவத்தை நோக்கி சளைக்காமல் உழைத்தவர் அம்பேத்கர் என்று கூறியுள்ளார். தெலங்கானா மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ரேவந்த் ரெட்டி நாளை பதவியேற்கிறார். ஹைதராபாத்தில் உள்ள LB மைதானத்தில் பிற்பகல் நடைபெறவுள்ள பதவியேற்பு நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார். அமைச்சரவையில் இடம்பெறவுள்ள உறுப்பினர்களும் திரு ரேவந்த் ரெட்டியுடன் பதவியேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே மிசோரம் மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ள ஜோரம் மக்கள் இயக்கத் தலைவர் திரு லால் துகோமா அம்மாநில ஆளுநர் திரு ஹரிபாபுவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். தலைநகர் ஐஸ்வாலில் நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு லால் துகோமா சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள், சாதனைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே முழுமையாக கொண்டு சேர்க்கும் வகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த யாத்திரை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் சிறுகமணி கிராமத்தில் விவசாயிகள் ட்ரோன் மூலம் பாதுகாப்பாக மருந்து தெளிப்பது குறித்த செயல் விளக்கம் அளிக்கப்பட்டதாக அம்மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய பயிர் பாதுகாப்புத்துறையின் நிபுணர் திருமதி ஷீபா ஜாஸ்மின் தெரிவித்தார்.
பலூர் கிராமத்துல விவசாயிகளுக்கு ட்ரோனோட செயல் விளக்கத்தை செய்து காமிச்சோம். ட்ரோன் எந்த விதத்துல நம்ம விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படின்னாக்க, நம்மளுடைய டைம் கன்சப்ஷன் சொல்லுவோம். ஒரு ஏக்கர் நிலத்தை பூச்சி மருந்துகளாலோ நோய் மருந்துகளாலோ இல்லைன்னா களைக்கொல்லிகளாலோ கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது நம்ம ட்ரோன் மூலமா செலவு பண்ற டைம் ஒரு மினிமமா ஒரு 2-10% தான் ஆகுது. அது மட்டும் இல்லாம தண்ணியோட செலவு அதிக அளவுல மிச்சமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். பொதுவா பரிந்துரைக்கப்பட்ட அளவு 200 லிட்டர் தண்ணி நம்ம ட்ரோன் மூலமா யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு 10 லிட்டர் தண்ணியே போதுமானதா இருக்குது ஒரு ஏக்கர் நிலத்தை கவர் பண்றதுக்கு. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை மூலம் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விவசாயத்தில் அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக மகசூல் ஈட்டுவது குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டதாக விரிஞ்சிபுரம் வேளாண் மைய இணை பேராசிரியர் சித்ரா தெரிவித்தார். விரிஞ்சிபுரத்துல இருக்க வெள்ளூர்ல அறிவியல் நிலையத்தில் நாங்க என்னென்னலாம் நம்ம ஸ்கீம்ஸ் இருக்கு, அந்த ஸ்கீம்ஸ் மூலமா விவசாயிகளுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் கொடுக்கிறோம். இங்க ஒரு 6 விதமான தொழில்நுட்பங்களை நாங்க மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். முதல் முறையா பாத்தீங்கன்னா காளான் வளர்ப்பு பத்தின ஒரு விஷயங்களை மக்களுக்கே எடுத்து சொல்றது. அது மட்டும் இல்லாம இயற்கை விவசாயம் எப்படி செய்யறது, சிறுதானியங்களை ஊக்குவித்து அதனை விவசாயிகள் எந்த அளவுல அதிகமான பயிர் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம். மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறது, அப்புறம் மாடி தோட்டம் அமைத்தல், மண் வளத்தை நம்ம எப்படி பேணி காக்கிறது, அந்த மண் வளத்தை இயற்கை முறையில நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதிகமான லாபத்தை பெறுவதற்கான உக்திகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதை நம்ம மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தமிழகத்தில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு பகுதிகளை இன்று ஆய்வு செய்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கனமழை வெள்ளத்தால் சென்னையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 80% மின் விநியோகம் சீரடைந்துள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது. மழை இடர்பாடுகள் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் வரும் 18ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவது குறித்து மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு தாமு அன்பரசன், திரு சக்கரபாணி ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு துரைமுருகன், செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 2500 கனஅடி வீதம் உபரி நீர் வெளியேற்றப்படுவதாகவும் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் புயல் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்களை சீர் செய்ய இடைக்கால நிவாரணமாக 5060 கோடி ரூபாயை வழங்குமாறு தமிழக முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், வரலாறு காணாத பெருமழையின் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கடும் சேதம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட மத்திய குழுவை தமிழகத்திற்கு அனுப்பி வைக்குமாறும் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று நேரில் பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயல் மீட்பு நடவடிக்கைகளில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 6 தாலுகாக்களிலும், காஞ்சிபுரத்தில் 2 தாலுகாக்களிலும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.
இந்திய அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து அணி சற்றுமுன் வரை 3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 19 ரன் எடுத்துள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாற்று எரிசக்தி மற்றும் உயிரி எரிபொருள் பயன்பாட்டுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தெலுங்கானா மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ரேவந்த் ரெட்டி நாளை பதவியேற்கிறார். பாரத ரத்னா டாக்டர் BR அம்பேத்கரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. தமிழகத்தில் மிக்ஜாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்திய அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.